2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். எப்படி இப்போ கருணாநிதியும் ஸ்டாலின் கொடுத்தாங்க பார். கருணாநிதி என்ன வாக்குறுதி கொடுத்தார்? 2006ஆம் ஆண்டு அன்றைய தினம் நான் சட்டமன்ற உறுப்பினர், பொய்யான வாக்குறுதியை நம்பி என்னுடைய ஒரு தொகுதி மட்டும் நாங்கள் வெற்றி பெற்றோம், 5 வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆனால் என்ன நினைத்தார்கள் எல்லோரும்? 2 ஏக்கர் நிலம் தருகிறார்கள், ஆக நம் குடியிருப்பதற்கே இல்லாமல் இருக்கின்றது, ஆக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தால் ஒரு பக்கமாக நாம் குடிசையை போட்டு ஏதோ ஆடு மாடுகளை வைத்து நாம் பிழைத்து கொள்ளலாம் என்று அன்றைய தினம் அவருடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி வாக்களித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. 5 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள், கருணாநிதி அவர்களே 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்களே, ஏன் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றீர்கள்? இன்னும் 1 மாத காலத்திலே தேர்தல் வரப்போகின்றது, நீங்கள் எப்படி தரப்போகிறீர்கள் என்று கேட்டபோது சட்டமன்றத்திலே நடந்த நிகழ்வு இது. அப்பொழுது கருணாநிதி சொன்னார், ஏழை நான் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கவில்லை, பரவாயில்லை, மக்கள் இதயத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்த மக்களை ஏமாற்றியவர் கருணாநிதி. அதே வகையில் தான் இன்று ஸ்டாலின் நான் பின்னால் வருகின்றேன், எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியிருக்கின்றார் என்று.